நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இந்த படம் வாங்கியிருக்காரு. நான் வந்து ஒரு படம் தயாரித்து ஹீரோஸ் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அவர் தி டே ஒன்லேருந்து எனக்கு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் முகூர்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி எனக்கு இந்த படம் கொடுங்கன்ட்டு நான் ஆட்சி பேசலான்ட்டு நான் அதை அப்படியே பெண்டிங் வச்சுருந்தேன். அப்புறம் படத்தை டப்பிங் ஆன மேலே நான் அவரோட உக்காந்து நான் அந்த படம் அவருக்கு கொடுத்தேன். என்டையர் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நிறைய பேர் இங்கே வந்து கேட்டப்ப அவங்களுக்கு யார் சூட்டபிள் டிஸ்ட்ரிபியூட்டரோ நம்ம வேண்டன் மதன் அண்ட் சிவாவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்கள யாருக்கு அவங்களுக்கு வேணுமோ யாருக்கு அவங்களுக்கு சூட்டபிள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தோண்டிச்சோ அவங்களும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் ஒரு பிஸ்னஸ் இந்த படத்துக்கு ஆயிருக்கிற ஒரு விஷயம். எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கு உள்ளே வந்தாங்க, யார் வந்தாரான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி அன்ட்டு நான் வந்து வேண்டன் பட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வித்திருக்காரு, அது அவங்க யாரும் எனக்கு தெரியல, இல்லை சம்மந்தம் கிடையாதுன்ட்டு நான் எப்பவும் சொல்லவும் மாட்டேன். ஒன்று இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் டிடி நம்ம திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் சிங்காரவேலன் அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சிங்காரவேலன் அவர்கள் பேசினா நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து 4வது 5வது நாள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் இந்த மாதிரி பேசி படத்தை ரெப்புடேஷன் பால் பண்ணுறதாகட்டும், இல்லை ரஜினி சார் ஒரு இமேஜ் டார்கெட் பண்ணுறதாகட்டும், இது சரியில்லைன்றது நான் யோசித்து எனக்கு அப்புறம் தெரிஞ்சது. நான் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி யாரோ பேசிட்டு இருக்காரு, அது கொஞ்சம் பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். இல்லை சார் அது ஒன்றும் கிடையாது, நான் பேசிக்கிறேன் சார் அதுன்னு சொன்னார். இல்லை சார் அது தப்பாயிடும், நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே இவ்வளோ நாள் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருந்தாலும்னா ஒரு சேம்பரோ இல்லைன்னா ஒரு அசோசியேஷனோ ஏதோ ஒரு உட்காந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணுறது அது பழகும். ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பேசி பண்ணுங்க, இல்லைன்னா நான் என் சைட்லேருந்து ஏதாவது வேணுமா என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன் நான். சிவா சார் இல்லை சார் நான் பேசிட்டு அவர்கிட்ட ஒன்றுமில்லை சார் அது விட்டுருங்க சார் அன்னார். சேம் சிவா சார் பேசிட்டு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஏதோ பேசிட்டேனே யாரோ சொன்னார் பேசிட்டேன் நான், அது விட்டுருங்க இனிமேல் பேச மாட்டேன்னு சொன்னார். அவர் என்ன பேசியிருக்காரு, 4வது நாள் 5வது நாள் படத்தில் கலெக்ஷன் கிடையாது, படத்தில் கலெக்ஷன் கிடையாமல் நாங்கள் 8 கோடி கொடுத்துருக்கோம், வேறு வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, இல்லைன்னா சுமார் ஆகி போச்சு, படத்துக்கு கலெக்ஷன் கிடையாதுன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. நாங்கள் யாரோ வச்சு மதுரை கோர்ட்டில் நாங்கள் யாரோ கிரியேட் பண்ணி நாங்களே நம்ம கதைக்காக கேஸ் போட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதான மேலே 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறது ராங் ரிலீஸ் அந்த டாபிக்கு பேசியிருக்காரு. 12ஆம் தேதி ராங் ரிலீஸ் சொல்கிறதாகட்டும், கோர்ட்டில் நாங்கள் யாரோ ஒரு ரைட்டரை புதுசாக கிரியேட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறதாகட்டும், இது நாங்கள் பண்ணல, நமக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. நான் அப்படி பண்ணியிருந்தா கோர்ட்டில் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் நான் செலவு பண்ணி அட்வொகேட்ஸ்க்கு லாஸ்ட்டில் 10 கோடி டெபாசிட் வைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நான் ஏன் அந்த மாதிரி பண்ணி வைக்கணும்? இந்த ட்ராமா எனக்கு தேவையா? எதுக்கு வேணும் இந்த ட்ராமா? எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், அது யார் படம் பண்ணியிருக்கேன்? ரஜினி சார் படம் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணணுன்றது எதுக்கு தோணும்? எனக்கு எதுக்கு வேணும் அந்த மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம்? 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறது நான் 11ஆம் தேதி நான் சொல்லலை. இது படம் ஷூட்டிங் பண்ணுற சந்தர்ப்பத்தில் பூஜை பண்ணும்போதே சொல்லிட்டோம் நாங்கள், இது இந்த மாதிரி ரஜினி சார் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். அன்னிலேருந்து பண்ணிட்டு அது சொல்லிட்டே இருக்கோம். ஒருவேளை இவங்களுக்கு அந்த ரிலீஸ் ராங் ரிலீஸ் அந்த சொல் தெரிஞ்சிருந்தா அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. 12ஆம் தேதி அது என்ன தேசிய இதா
ரஜினி சார் என்ன தேசிய இதான் எதாவது சொன்னார் அவர். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிற மேல நீங்க எதுக்கு படம் வாங்குனீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேல ஏன் படம் வாங்குறீங்க? யாராவது உங்க கிட்ட வந்து, உங்க ஆபீஸ் கிட்ட வந்து, உங்க வீட்டுக்கிட்ட வந்து இல்ல இல்ல படம் வாங்கியே தீரணும் நீங்க யாராவது மிரட்டினாங்களா? கட்டாயப்பட்டாங்களா? யாருமே பண்ணலையே சார். நீங்க வந்துங்க யாரை பை போட்டி மேல இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க, ஆஃபர் இருந்தது, அதை விட்டு அவங்களெல்லாம் தாண்டி நீங்க வந்தீங்க. சிவா முதன் 2 பேர் உங்களை செலக்ட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதுல தப்பு கிடையாது. எப்ப பேசணும் இதெல்லாம் ஒரு 4 வாரமோ 3 வாரமோ 5 வாரமோ ஆன மேல, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 வாரம் ஆன மேல நீங்க பேசியிருந்தா, சார் ஜென்யூனா இந்த மாதிரி ஒரு படத்தை வாங்கி பெரிய நஷ்டமாயிருக்கு நமக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 பேர் பெரியவர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் சொல்லி, சார் இந்த மாதிரி ஆயிருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்க பேசுங்க சார். என்ன இருந்தாலும் நாங்க பிசினஸ் பண்ணியிருக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன் ஏதாவது பண்ண சொல்லுங்கன்ட்டு ஒரு 10 பேர் பெரியவர்கிட்ட போய் கேட்டிருந்தா, அது வழக்கமா எப்படி இருக்கும், இண்டஸ்ட்ரி ட்ரேட்ல என்ன இருக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கும். அதை விட்டுட்டு ஒரு நாளுக்கு ஒரு வேஷம் போட்டு, ஒரு நாளுக்கு ஒரு இடம் தேடி, ஒரு இடத்துல ஒரு டிராமா போட்டு, இந்த படத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது இன்னி வரைக்கும் கொலை பண்ணிட்டே இருக்காரு. இன்னி வரைக்கும் அந்த படத்தை கொலை பண்ணிட்டே இருக்காரு. இருக்கலாம் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கலையோ யாருக்கு பிடிக்கலையோ தெரியல. எனக்கு நிறைய பேர் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய ஜெர்னலிஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க ரியாக்ஷன் சொல்லுங்க சார்ன்னு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்றீங்களா? என்ன சொல்லுங்க. நான் கேட்டப்போ அவருக்கு, சார் இந்த படம் பார்த்தீங்களா சார், உங்களுக்கு பிடிச்சதா சார், நல்ல படமா, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டப்ப, நிறைய பேர் நல்லா இருக்கு சார், குட் அட்டெம்ப்ட், சில பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சில பேர் ரொம்ப பிடிச்சது சார் எனக்கு, இந்த மாதிரி பாசிட்டிவா எல்லா ஜெர்னலிஸ்ட் எனக்கு சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன் சார், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் படத்துக்கு இருக்கிறப்பா, நான் அன்றது யாரோ வெளியில பேசினா பரவாயில்ல சார், நம்ம படத்தை வாங்கியிருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஃபேமிலி மாதிரி, அவரே வந்து எவ்ரிடே படம் சரியில்லை, கலெக்ஷன் கிடையாது, இப்போ வந்து 3 கோடி கலெக்ட் ஆயிருக்கின்றாரு, ஒருத்தர் 2.25 கோடி கலெக்ட் ஆயிருக்கின்ற ஒரு ஏரியா. என்னங்க 4-5 நாள் 2.5 கோடி 3.5 கோடி 4 கோடி பெரிய பணம் தானே அது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு 3 வாரம் 4 வாரம் தாங்காம எவ்ரிடே இந்த படத்தை மேட்டர் வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி படம் சரியில்லைன்னு சொல்லப்பா, தஞ்சாவூர்லேருந்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சார் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, படம் நாங்கள் எல்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபேன்ஸு கலாட்டா ஜாஸ்தி இருக்கும், அடுத்தது நம்ம ஃபேமிலி யாரும் போகலை, செகண்ட் வீக் போகலான்ட்டு நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் என்ன கேட்டார், என்னங்க படம் சரியில்லைன்ட்டு படம் வாங்கியிருக்கவங்களே சொல்கிறாங்க, நிறைய விசிடி டிவிடி விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுது, ஒரு விசிடியோ டிவிடி எடுத்துட்டு வாங்க வீட்டிலே பார்த்துக்கலாம், ஏன் இப்போ வருதுன்னு சொன்னார் எனக்கு எங்கள் வீட்டில் கேட்டப்பா, நான் என்ன சொல்கிறது புரியல சார். அவர் சொன்னார், எப்படியாவது சொல்லுங்கள் சார் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்க சொல்லுங்கள் சார் என்றார். சரிப்பான்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைய பெத்த தாய், பெண் குழந்தை பெத்தா எவ்வளோ ஒரு ஏதோ சொல்றாங்களே சிசுவத்தியான்ட்டு, அந்த மாதிரி சிசுவத்தியை பண்ணாரு இவரு. சிங்காரவேலன் சார் நான் என்ன சொல்றேன்னு சார், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நோவு, அந்த பெயின் என்னன்றது, என்ன அவங்க தான் தெரியும் சார். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை
நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர், 100 பேர், ஆயிரக்கணக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிற ஒரு படத்தை ஒரு டைரக்டர் ஆகட்டும், ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் அந்த என்ன சொல்கிறோம், அந்த டைரக்டர் நைட் அண்டே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாருன்ட்டு நாங்கள் கிட்ட இருக்கிறோம், நாங்கள் பார்த்தவங்க தான் தெரியும் சார். இந்த மாதிரி படத்தை பண்ண மேலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்ப நான் ஏதோ விஷயத்துக்கு ரஜினி சார் மீட் பண்ணது போயிருந்தேன் சார். ரஜினி சார் மீட் பண்ண போயினப்பா எல்லாம் பேசிட்டு நான் சாரை கேட்டேன், சார் இந்த மாதிரி இவர் டிடி டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல பேசியிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன் சார். நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் சார், நான் பார்த்துட்டு தான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பேஜாராச்சு சார் எனக்கு. அவர் ஏதாவது போய் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசலாம், இல்லைன்னு நமக்கு யாருக்குன்னு ஃபோன் பண்ணிடலாம். ஏன்னா பேசியிருந்தா அது வேற வார்த்தை. இந்த மாதிரி பேசிட்டார் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு. அது சொன்னப்போ சார் என்ன சொன்னாருன்னா, இல்லை வெங்கடேஷ் சார், தப்பாக நினைக்காதீங்க, பணம் போட்டிருக்காரு, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்க அன்ற விஷயத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ பேசியிருப்பார் அவர். ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு கலெக்ஷன் வரலையே அன்ற ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் பேசியிருப்பார். நீங்கள் அதை ஒன்றும் கண்டுக்காதீங்க, அவர் சரியாக போயிடுவாங்க அதெல்லாம். அப்படியும் ஒரு வேளை அவங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4-5 வாரம் ஆன மேலே அவரை வர வச்சுட்டு அவங்களுக்கு சமாதானம் ஆகுற மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுத்தலாம் அன்ட்டு இந்த வார்த்தை சொன்னார் சார். அன்னைக்கு ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கும்போது சார் நான் அவர் சொல்றாரு, கர்நாடகத்திலிருந்து பண்ணாரு சொல்றாரு. அப்புறம் கர்நாடகத்திலிருந்து படம் பண்ணி இங்கே இருந்து படத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணுங்க கேட்கிறாரு. இது சீரியஸா எடுக்கிறதா இல்லை சிரிக்கிறதா எனக்கு புரியல சார். நான் என்ன கேட்குறேன்னு சார், ஒரு படத்தை பண்ணும்போது லாபம் நஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும் சார். ஆனால் இது அதிகமாக நஷ்டமாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முறை இருக்கு கேட்கறதுக்கு. ரஜினி சார் ப்ரீவியஸ் படங்களை பாபா ஆகட்டும், இன்னொரு குஷேலன் ஆகட்டும் படத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அது ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சந்தோஷப்படுத்தணுமோ அவங்களுக்கு கொடுத்து படுத்து ஏதோ பண்ணி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தாரு, கொடுத்தாரு சார். ஒரு 4-5 வாரம் ஆன மேலே சார் இவர் ஒரு 10 பேரை பெரியவங்க கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது பண்ணி கொடுங்க சார் சொல்லியிருந்தாருன்னா, சார் பிஸ்னஸ் விட்டுருங்க சார், அக்ரிமெண்ட் விட்டுருங்க சார். ஒரு மனிதாபமா, நாங்கள் மனுஷன் தானே சார், கண்டிப்பாக நாங்கள் அது கன்சிடர் பண்ணியிருப்போம் சார், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருப்போம் சார். ஆனால் இந்த மாதிரி பண்ணாமல் படமும் சாவடிச்சிட்டு டெய்லி சபாட்டேஜ் பண்ணிட்டா இல்லாமல் அதுக்கு பேரலாக ரஜினி சார் பற்றி பேசி அவர் இமேஜ் கூட பாழ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்ன சார், ஒரு ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலைன்னு சொல்கிறார் அவர். யார் நம்புறாரு சார் இது? ஏன் இதுக்கு பின்னாடி யார் இருக்காரு? ஏன் அந்த மாதிரி பேசி வச்சுட்டு இருக்காரு? இல்லை ஏன் அவர் இந்த மாதிரி பேசுறாரு? நமக்கு புரியல சார். ஒரு ஷோ ஃபுல் ஆகல, 4 ஷோ தான் பிளே பண்ணோம். என்ன சார் இது? என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் சார், ஒரு ரஜினி சார் படம் ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்கும், எவ்வளோ ஷோஸ் ஃபுல் ஆகும், என்ன ஆகும், கலெக்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சார். இருக்கலாம் சார், ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு படம் இல்லை அடுத்து இருக்கலாம், அது நாங்கள் ஒத்திக்கிறோம் கண்டிப்பாக சார். ஆனால் இந்த மாதிரி பேசி 220 கோடி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன் சார், இந்த சந்தர்ப்பத்தில் 220 கோடியை அவர்கிட்ட சொல்றாரு, அவரு என்கிட்ட கணக்கு இருக்கு, 220 கோடி அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு, 45 கோடி தான் படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு சொல்றாரு. அது எனக்கு கணக்கு இருக்கான்னு சொல்றாரு. சார் ஒன்று பண்ணட்டும் சார், அவரு
சிங்காரவேலன் சாருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் நீங்கள் உங்களுக்கு யார் இஷ்டமோ இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டவங்கள நீங்கள் 10 பேர் செலக்ட் பண்ணுங்கள் சார். அந்த 10 பேரை நீங்கள் கூப்பிட்டு வாங்க, அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கொடுங்க. அந்த அக்கௌண்ட்டு பார்த்து என்னைய கூப்பிடுங்க, நானும் வரேன். அந்த அக்கௌண்ட்டு பார்த்து இவர் கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா இல்லான்ட்டு செக் பண்ணி எல்லாம் ஆன மேலே, ஒருவேளை அது உண்மையாக ஆயிருந்தா அந்த 10 பேர் என்ன சொல்கிறாரோ அங்கேயே நான் ஸ்பாட்டில் அவங்க கேட்குற பணத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். நான் இது ப்ரூவ் பண்ணுங்க சார். அவர் 220 கோடி நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், 45 கோடி தான் இந்த படத்துக்கு ஆயிருக்கு அன்றது ப்ரூவ் பண்ணணும் சார். அப்போ 175 கோடி லாபம் அன்றது அவங்க சொல்கிறாரு சார். 175 கோடி லாபம் அண்ணா ஏன் நமக்கு 25-30 கோடி கொடுக்கக்கூடாது அன்ட்டு சொல்கிறது அவர் இது உண்மையாக இருந்தால் அவர் சொல்கிறது கரெக்ட் தான் சார். இவர் இந்த மாதிரி பேசி 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 மீடியாவும் மக்களும் மிஸ்கைட் பண்ணிருக்காரு சார். மீடியாவும் மக்களை கண்டிப்பா இவங்க மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் கண்டிப்பா தோன்றுது சார். ஆமா, இவ்வளவு லாபம் வந்த மேல ஏன் கொடுக்க கூடாது அன்றது கேட்கறது எல்லாருக்கும் சகஜம் தான் சார். கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி பண்ணட்டும் சார், நான் ரெடியா இருக்கிறேன். அவங்க 10 பேர் சொன்னா இல்லைங்க சிங்காரவேலன் சார் சொல்றது கரெக்ட், நீங்க வெங்கடேஷ் சார் நீங்க கொடுக்கணும் சொன்னா நான் ஸ்பாட்ல கொடுக்குறேன் சார். அது போய் என்ன நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒண்ணு எனக்கு கொடுக்கறது வேண்டாம் சார், ஒண்ணு பண்ணுங்க சார். சிங்காரவேலன் சார் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அங்கே அவங்க முன்னாடியே நான் இவ்வளவு நாள் பண்ணது தப்பு, நான் பேசினது இந்த அக்கௌண்ட் கொண்டு வந்தது தப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அன்றது சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இஷ்யூவை நான் க்ளோஸ் பண்றேன் சார் அன்ட்டு சொல்லட்டும் சார். அது போதும் எனக்கு சார், அது போதும் சார் எனக்கு. இல்லையா நீங்க சொல்றீங்க நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், நானும் கோர்ட் இருக்கு சார், நானும் லீகலா ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கும் தெரியும் சார். நானும் லீகலா ஃபேஸ் பண்றேன் சார், நானும் லீகலே ஃபேஸ் பண்றேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சார். இதெல்லாம் என்னன்னா சார், இந்த அங்கங்கே இப்போ பாருங்க இன்னைக்கு அங்கர் ஸ்ட்ரைக் உட்காருது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பப்ளிசிட்டி தேவையில்லை சார். பப்ளிசிட்டி தேவை இருக்கு. நீங்க அன்னைக்கு 3வது நாள் 4வது நாள் வந்து சிவா சார் கிட்டேயோ மதன் சார் கிட்டே வந்து சார் படம் சுமார் ஆயிட்டு இருக்கு வாங்க இதுக்கு நல்லா பப்ளிசிட்டி பண்ணி சாரை கூப்பிடலாம், இன்னார் போய் பப்ளிசிட்டி பண்ணலாம், இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகலாம் வாங்க அன்று இந்த பாசிட்டிவ் திங்கிங் வச்சு அன்னைக்கு நீங்க வந்து இந்த பப்ளிசிட்டியை படத்துக்காக பாசிட்டிவா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெற்றியோட வெற்றி சாதிக்கலாம். நாங்கள் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியால நெகட்டிவ் தாட்னால படத்தை கொலை பண்ணீங்க, நம்ம இருக்கிற நம்ம மனசு ரொம்ப நோவுப்படுத்திங்க சார். சிங்காரவேலன் சார் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க சார். இவ்வளோதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா முன்னாடி இப்படி ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையே ஒரு வருத்தமான விஷயம் தான் சினிமாவுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கிளைமேட்டுங்கிறது உங்களுக்கு நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன். வெளியே ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. அதில் மதுரை தங்கரைகள் தேட்டர் ரமேஷுங்கிறவர் வந்து உள்ளே போய் எதையும் யோசிக்காதீங்க சிவா அடிங்கன்றாரு வெளியே நின்றுட்டு. அதுக்கு ஒரு 25 பேர் தயாராக இருக்காங்க. இதில் உண்மை நிலைமை என்னன்னே தெரியாது, யாரோ அப்பாவிகள். அந்த தங்கரைகள் ரமேஷும் நானும் இது வரைக்கும் இந்த சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டது கிடையாது. அவருக்கு இந்த சினிமாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எனக்கும் அவருக்கும் உள்ள தனிப்பட்ட முன்னுரிமை காரணமாக இப்போ வெளியே இருந்து உள்ளே வந்து ஒரு 25 பேர் வச்சு அடிக்கிறதுக்கு வெளியே ஆளோடு நிற்கிறாரு. ஒரு 4 போலீஸ் நிற்கிறதுனால அதெல்லாம் தடுக்கப்பட்டு நின்றுட்டுருக்கு. பட் நான் பேசுகிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவர் எப்படி வெஞ்சன்ஸோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. இப்போ வெங்கடேஷ் சார் பேசுனது வந்து அது ஒரு தாயின் வேதனை. அது ஒரு தயாரிப்பாளர் என்னால் நிச்சயமாக சரியான கோணத்தில் புரிஞ்சுக்க முடியும். அதை எவ்வளோ தூரம் மனசை காயப்படுத்துனது ஒரு விஷயம். ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை, லிங்கா படத்தில் எங்களுக்கும் எங்களுடைய யூனிவர்ஸ்களுக்கும் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை முழுமையாக ஒப்புக்கிறோம்.
அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டியது ஒரு படத்தை வாங்கி வெளியிட்ட வேந்தர் மூவிஸ் எங்களுடைய கடமை. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் ரொம்ப பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு வரோம். இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு முதல் முறையாக 4வது நாளே அவர் சிங்காரவேலுங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பேட்டி கொடுத்தோடனே உடனடியாக நான் ஃபோன் பண்ணி, என்ன சிங்காரவேல் இப்படி பண்ணிட்டீங்க, இது தப்பு, இது படத்தோட இமேஜை கெடுத்துரும், கொஞ்சம் நஞ்ச வசூலையும் அது பாதிக்கும், நஷ்டமே லாபமானதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்கலாம், நீங்கள் இது மாதிரி எதுவும் செய்யாதீங்க தயவு செஞ்சு, மதன் சாரும் ஊரில் இல்லை, நம்ம வரட்டும் இப்போ வந்து பேசலாம், இப்போ நான் இது ரொம்ப டூ ஏர்லி டு ஸ்டார்ட் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு தயவு செஞ்சு பேசுகிறேன், இல்லை நான் தெரியாமல் பேசுகிறேன் விட்டுருங்கண்ணே, இனிமேல் பேச மாட்டேன். சார் கேட்டால் சார்கிட்ட இனிமேல் அவர் பேச மாட்டார் சார் விட்டுருக்கேண்ணே. ஒரு நாள் விட்டு மறுநாள் அது வேறு சேனல் இருக்கிற டிவி பேப்பர் எல்லாத்துக்கும் வரிசையாக போக ஆரம்பித்தார். அவருக்கு அந்த விளம்பரம் அந்த பேச்சு பேட்டி எல்லோரும் டிவியில் பார்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து எங்களால் வந்து இவங்களோட ஒரு நல்ல ரேப் பண்ணேன். இவர் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி வருத்தப்படுறதும், இப்படி கொடுக்குறாருன்னு, அவர் நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா, உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, அவர் மதன் சார் ஃப்ரெண்டு தானே, இப்படிலாம் கேட்கும்போது எங்களால் யாரும் பேசி பார்த்துட்டோம் அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் எங்களால் வந்து ஒரு நல்ல ரேப்பை கொண்டு போக முடியல. அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தோடவும் நான் பேசி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களும் ரொம்ப கோவிச்சு பேசினாங்க என்கிட்ட. அவங்கள்ட்டையும் நான் சொன்னேன், மன்னன் எல்லாத்துட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் இது வந்து ரஜினி சார் என்பவர் வந்து மிக உயர்ந்த மனிதர், நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷம், அவரை காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. இந்த தமிழ் சினிமா வரலாற்றில் மிக அதிகமான, உலக வரலாற்றிலே அதிகமான ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோ அவர். 150 படத்தில் 145 படம் லாபம். ஒரு படம் ராகவேந்திரன் எடுத்தால் கூட அது என் ஆசைக்கு எடுக்கிற, அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஓன் ரிலீஸ் பண்ண சொன்னவர் அவர். பாபாவில் லாஸாக திருப்பி கொடுத்தாரு, குஷனில் லாஸாக திருப்பி கொடுத்தாரு. ஆனால் எப்படி கொடுத்தாருங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பழைய வரலாறு தெரியாமல் பேசுகிறீங்க. எல்லோரும் முடிவு பண்ணாங்க, ஒரு 4 வாரம் 5 வாரம் ஆச்சு, ஒரு கணக்கு பார்த்தாங்க, 2 ஃபெடரேஷன் பிரசிடென்ட்டு கவுன்சில் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, 4-5 பேர் போனாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது சார் கணக்கு சொன்னாங்க. அப்படியா இவ்வளோ தர்றேன், இப்படி பிரித்து கொடுங்கன்னாரு. எல்லாம் அமைதியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் வரலாறு. இப்படி 4வது நாளே மைக்கு பிடிச்ச சினிமாவை நான் பார்க்கல சார், இது பண்ணாதீங்கன்னு அவரை நான் கெஞ்சு கிடையாது சார். அவ்வளோ தூரம் பேசி பார்த்துட்டு அவர் கேட்கல. தனிப்பட்ட முறையில் சிங்காரவேலன் என்ற ஒரு நபரால் இந்த மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் ரொம்ப தள்ளி போச்சுன்னு தான் என்னுடைய வருத்தம். ஏன்னா அவர் வந்து எந்த விதமான மெச்சூரிட்டி எல்லாம் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, சிங்காரவேலன் வந்து மைக்கில் உங்கள்கிட்ட பேசுகிற சிங்காரவேலனே அல்ல. தனிப்பட்ட முறையில் அவர் பேசக்கூடிய வல்காரிட்டியும் அவர் லாங்குவேஜும் நமக்கு மனசில் ஈட்டியாக பாயுது. அந்த வார்த்தைகள் வெளியே சொன்ன தமிழ்நாடு ஒரு காலத்துலேயும் அவர் மன்னிக்காது. அவ்வளவு மகா மட்டமான வார்த்தைகளால் ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் மோசமாக வசைப்படுறார். இறுதியாக நான் வந்து ராக்லைன் வெங்கடேஷ் சாரை, ரஜினி சாரை எல்லாத்தையுமே என்னுடைய ரொம்ப பணிவான ரிக்வஸ்ட் என்னென்னா, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க, சிங்காரவேல் பண்ண தப்புக்கு அவருக்கு படம் கொடுத்தவன் என்ற முதல் வேந்தர் மூவி சார்பில் எங்களுடைய பகிரங்கமான மன்னிப்பை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்காதீங்க. மீதி டிஸ்ட்ரிபியூட்டர் பாவம் வழி தெரியாமல் அவர் பின்னாடி போய் நின்றுட்டாங்க. இது நடந்துருமோ, இவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீங்கள் எல்லோரும் சார்லாம் டிஸ்கஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு உங்களால் முடிந்த ஒரு காம்பன்சேஷனை பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு உதவியாக நீங்கள் இருக்கணும். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, வருத்தம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்களுடைய வருத்தம் நியாயமானது. உங்களுடைய வந்த கண்ணீரை நான் மதிக்கிறேன். கண் கலங்கி நீங்கள் பேசுகிறத நான் கீழேருந்து பார்க்குறேன். நான் அது உண்மை, சத்தியம் இல்லாமல்லாம் கண்ணில் தண்ணி வராது. அப்படியே அவ்வளோ பெரிய ஒரு மாமனிதன் இங்கே வந்து மேடையில் கண்காணுங்கிற அளவுக்கு அவருடைய வருத்தப்படுதுன்னா, ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணுங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள், அந்த சிங்காரவேலன் உங்களுக்கு காயப்படுத்தினா அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பிலையும் அனைவர் சார்பிலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் தவிர்த்த அட்லீஸ்ட் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு நிவாரணம் செஞ்சு கொடுத்து உதவுங்கன்னு வேந்தர் மூவி சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாகவும் நான் வேண்டுகோண்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்காகவும் நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் திருப்பி வாங்க, தமிழில் நீங்கள் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது, நீங்கள் வருஷம் 2 படம் 3 படம் தெலுங்கு கன்னடத்தில் பண்ணுறீங்க, தமிழ் ஒரு படம் பண்ணுங்கள். இந்த இண்டஸ்ட்ரி நீங்களும் ஒரு பில்லராக இருக்கணும். இந்த வருத்தங்களை நீங்கள் மறந்துடணும். ஏதோ ஒரு சில பேர் பேசுனதுக்காக அதை மனசில் வச்சுக்காதீங்கன்னு நம்ம எல்லாரும் மீடியா சார்பிலையும் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் நம்ம வரவேற்கணும், எல்லாரும் நம்மளோட இருக்கணும். அதனால் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்றதை எங்களுடைய ஃபைனல் ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.